துலாம் ராசி. துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 6இல் உச்சமாக இருக்காருங்க. என்றைக்குமே வந்து 8ஆம் அதிபதி 6இல் உச்சமாக இருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கலான விஷயந்தான். வேலை விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து கடன் சம்மந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிற ஒரு காலகட்டங்கள். அதுவும் வந்து ஒரு பெரும் பணம் கையை ஹேண்டில் பண்ணும்போதும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து இப்போ வந்து என்ன மாதிரி விஷயம்னா 4இல் இருக்குங்க. 4இல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களும் போது 4 இப்போ 5க்கு போயிட்டேன். 5இல் போகும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களில் குழந்தைகள் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அது நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு. 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 9இல் இருக்கிறது சிறப்பான விஷயங்கள். இதுவரை கொஞ்சம் சுணங்கியிருந்த விஷயம் வேகமாக நடக்கிறது, வேலையில் நல்ல மாற்றங்கள், ஏதாச்சும் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்பாவுடைய உடல் நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வந்து நல்ல ஒரு வேலையில் நிறைய மாற்றங்கள் வந்து சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4 மற்றும் 5ஆம் அதிபதியான சனி 6இல் இருக்குது. 6இல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் போது ஏதாச்சும் லோன் போட்டு வீடு வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக கொடுத்தோம். குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. வேலை செய்கிற இடத்துல நம்ம கொஞ்சம் சோம்பேறித்தனமாக நடக்கணும். கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். அதை மட்டும் தூக்கி போட்டிங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதி. 9ஆம் அதிபதியான புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா வக்ரமாகும்போது அப்பா கொஞ்சம் மடமண்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு வேகமாக அந்த வேலை நடக்கலையோ கொஞ்சம் ஸ்லோவாக போதுங்கிற மாதிரி ஃபீல். அம்மாவுக்கும் உங்களுக்குமே கொஞ்சம் வந்து ஒரு அந்த விஷயங்களை கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்காங்க, நம்ம நினச்ச மாதிரி வேகமாக பண்ண மாட்டேன்றாங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களது 10ஆம் அதிபதியான சந்திரன். 10ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சொத்துக்கள், நல்ல வாய்ப்புகள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் உங்களது 11ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு 5இல் இருந்து ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள், கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இருந்தாலும் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு எமோஷன்ஸ், கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. 12ஆம் அதிபதியான புதன். 12ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வக்கரமாக போகும்போது கொஞ்சம் வந்து தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து கொஞ்சம் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு டென்ஷன்ஸோ தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க.